லூக்கா 20. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியுடையவனாயிருந்து பிள்ளை இல்லாதிருந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாகும் வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2வது சகோதரன் அவனை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணி, அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனும் அவன் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்களில் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவனென்றும் ஈசாக்கின் தேவனென்றும் யாக்கோபின் தேவனென்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார்கள். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர் அதை கேட்டு, போதகரே, நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றை கேட்க துணியவில்லை. அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளியில் வந்தவனை அடையவும், செப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா 20வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத கிரியைகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். தடுமாற்றங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பலவீனங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பலவீனங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி போடும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். பலவீனத்திலே கர்த்தர் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக செபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள், ஆண்டவரே, இந்த போராட்டங்களுக்கு நீர் எங்களை விலக்கி காக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேளையில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடும். ஆண்டவரே,
அப்பா, எல்லா தேர்விலும் முதன்மையாய் தேர்ச்சி பெறவும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் இரக்கத்தையும் பாராட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன், எங்களை இம்மட்டும் வழி நடத்தினீர். இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எல்லாருக்கும் முன்மாதிரியான பிள்ளைகளாய் இருக்க கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். நீர் அதிசயத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவீர் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். எல்லாருடைய பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே, ஆமேன்.